வணக்கம். பெங்களூரில் கடந்த 4 வருடங்களாக சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யக்கூடியவர் மகேஷ். இவர் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் சப்கார் லேஅவுட் 3வது மெயின் ரோட்டில் வாக்கிங் சென்று கொண்டிருந்திருக்கிறாரு. வாக்கிங் போறதால யூனிஃபார்ம்ல செல்லாம மஃப்டில போயிருக்காரு. அந்த சமயத்துல ரோட்டோரத்துல ஒரு வெள்ளை கார் நின்னுட்டு இருந்திருக்கிறது. ஆனா அது அசைந்தும் ஆடிக்கொண்டும் இருந்திருக்கிறது. இத தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்த மகேஷ்க்கு காருக்குள்ள யாரும் இருப்பது போல தெரியல. ஆனா கார் மட்டும் அசைஞ்சு ஆடிக்கிட்டே இருக்கே, அப்படின்னா கண்டிப்பா அதுல யாராவது இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகத்தோட காருக்கு அருகில போறாரு. பக்கத்துல போய் முன் சீட்ல எட்டி பாக்குறாரு. யாரும் இல்லாததால பின்பக்க ஜன்னலை தட்டுறாரு. உடனே ஜன்னலை திறக்கிறாங்க. உள்ள பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அங்க கார்ல ஒரு இளம் ஜோடி அரைகுறை ஆடையுடன் தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்ததான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம். உடனே மகேஷ் அவர்களிடம் பட்டப்பகல பொதுமக்கள் அதிகமா நடமாடுற இடத்துல, அதுவும் குழந்தைகள் விளையாடக்கூடிய பார்க்குக்கு பக்கத்துல இப்படி கேவலமான விஷயங்களை செய்வதா அப்படின்னு அவர்களை கண்டிக்க, உடனே காருக்குள்ள இருந்த இளைஞன் தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு டிரைவர் சீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிறான். உடனே மகேஷ் அந்த காரை போட்டோ எடுப்பதற்காக தன்னுடைய செல்போனை வெளியே எடுத்திருக்காரு. இதை பார்த்ததும் டென்ஷனான இளைஞன் வேகமாக காரை எடுத்து காரின் முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்த மகேஷ் மீது மோதுவதற்காக போயிருக்கான். இதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட மகேஷ் காரின் பானட் மீது தாவி ஏறி இருக்கிறாரு. அதோட காரை நிறுத்தும்படியும் பதறி கேட்டிருக்காரு. ஆனா அந்த இளைஞன் ரிவர்ஸ் கியரை இழுத்து டக்குன்னு பிரேக் போட்டிருக்கான். பிரேக் போறதுக்கு முன்னாடி காரை 250 இருந்து 300 மீட்டர் தூரத்துக்கு ஓட்டி வந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. இதனால மகேஷ் நிலக்குலந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். இந்த சம்பவத்துல மகேஷ் ஒரு போலீஸ்காரருங்கிறது அந்த இளைஞனுக்கு தெரியாது. இதற்கிடையே கீழே விழுந்த மகேஷ்க்கு தலையில படுகாயம் ஏற்பட்டதுனால அங்கேயே மயங்கி இருக்காரு. அவருடைய கை கால்கள் முதுகு உட்பட பல இடங்கள்ல பயங்கரமான காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அங்கிருந்த பொதுமக்கள் அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்திருக்காங்க. பிறகு மகேஷ் தன்னை கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக நடந்த சம்பவம் குறித்து ஞானபாரதி போலீசில் புகார் அளித்திருக்கிறாரு. அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கி இருக்கிறாங்க. மேலும் பூங்கா பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததுனால அங்கிருக்கிற சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதில் மேற்கண்ட அத்தனை விஷயமும் பதிவாகி இருந்திருக்கிறது. அதை வைத்து குற்றவாளிகளை தேடிக் கொண்டிருக்கிறாங்க போலீசார். இந்த சம்பவம் தற்போது பெங்களூர் போலீசாரை கதிகலங்க வைத்திருக்கிறது. இப்படி குற்றங்களை செய்து மாட்டிக்கொள்ளும் போது அதை தட்டி கேட்பவர்களுடைய உயிரை எடுக்கும் இந்த குற்றவாளிகளை பிடித்து உயிரின் முக்கியத்துவம் என்ன என்பதை தகுந்த தண்டனையின் மூலம் பாடமாக இவர்களுக்கு புகட்டினால்தான் நாட்டில் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையும் குறையும், குற்றங்களை சாதாரண மக்களும் தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் மேம்படும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.